சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நபர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியில திமுக தலைமை தீவிரம் காட்டிட்டு இருக்கிறாங்க. புதுச்சேரி, தமிழ்நாடு இந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிடக்கூடிய விருப்பம் தெரிவிக்கக்கூடியவங்க விருப்ப மனு அளிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே திமுக தலைமை அறிவிச்சிருந்தாங்க. சுமார் 15,000 பேர் விருப்ப மனு கொடுத்திருந்தாங்க. யாரெல்லாம் விருப்ப மனு கொடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாரிடமுமே திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வேட்பாளர் நேர்காணல் நடத்தி வருகிறார். இன்று முதல் அந்த நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணல் அப்படிங்கிறது தான் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு குறுகிய காலமே இருக்கிறதுனால முதல்ல புதுச்சேரியில திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியில தான் திமுக தலைமை தீவிரம் கட்டிட்டு இருக்கிறாங்க. புதுச்சேரியில திமுக எதிர்கட்சியா இருக்கிறதுனால வரக்கூடிய தேர்தல்ல அங்க ரொம்பவே அதிகமான கவனத்தை திமுக செலுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தான் இன்னும் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயே எத்தனை தொகுதி அப்படிங்கிற நம்பர்ஸ் புதுச்சேரியில உறுதியாகாத நிலையில மற்றொரு பக்கம் திமுக சார்பில் யாரெல்லாம் வேட்பாளரா இறக்கலாம், யாரெல்லாம் வேட்பாளரா தேர்வு பண்ணா புதுச்சேரியில தேர்தல் களம் திமுகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இன்றைக்கு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளரை திமுக தலைமை தொடங்கி இருக்கிறது. அண்ணா அறிவாலயத்துல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிக்கும் யாரெல்லாம் விருப்பம் தெரிவிச்சு விருப்ப மனு கொடுத்திருக்காங்களோ அவங்க கிட்ட நேர்காணல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல திமுக புதுச்சேரியில எத்தனை இடங்கள்ல போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வர இருக்கிறது. யார் வேட்பாளர் என்ற அறிவிப்பையும் திமுக தலைமை வெளியிட இருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க அப்டேட்டா இருங்க.